வணக்கம். ஹலோ தோலா. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, தாவேக தலைவர் விஜய் அவர்களிடம் சிபிஐ விசாரணை நீ டெல்லிக்கே வான்னு கூப்பிட்டு காலைல ஒரு 11:30 மணில இருந்து ஈவினிங் ஒரு 3:30 வரையும் அவருக்கு ஒரு விசாரணை மட்டும் போயிருக்கு. என்னென்ன கேள்விகள்லாம் அவரை நோக்கி வைக்கப்பட்டுச்சு, ஸோ அதை தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் இந்த சிபிஐ விசாரணையை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நம்ம பேசி ஆகணும். ஒரு சைடு பார்த்தோம்னா ஜனநாயகத்தால் தள்ளி போடப்பட்ட பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைடு ஒரு கூட்டம், இன்னொரு சைடு என்னன்னா எங்க அண்ணனை நீங்க எவ்வளவு கஷ்டம்தான் தருவீங்க, பாவம் அவரு இப்பதான் அந்த 41 பேர் இறந்த அந்த எவ்வளவு துக்கத்துல அவர் கிறிஸ்துமஸ் மேடையில பேசினாரு, எவ்வளவு துக்கத்துல அவர் மலேசியால டான்ஸ் ஆடினாரு, நீங்க பாத்தீங்களா அவ்வளவு துக்கம் அண்ணனுக்கு, நீ ஒரு நியூ இயர் கூட செலிப்ரேட் பண்ண முடியல, இவ்வளவு கஷ்டத்துலயும் அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டீங்க, படத்தை விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு சைடு கை வச்சிங்க, திமுக சதி பண்ணிச்சு. இப்ப அடுத்தது ஒரு பொங்கலை கூடமாடா எங்க அண்ணனை நீங்க சந்தோஷமா கொண்டாட விட மாட்டீங்க, என்ன பண்ணிட்டீங்க, அதுக்குள்ளே இப்ப நீங்க டெல்லிக்கு வர வச்சிட்டீங்க சிபிஐ விசாரணை. எவ்வளவு அழுத்தத்தை தான் எங்க அண்ணன் இன்னும் தாங்க போறாரு, பாவையா அந்த மனுஷன் அப்படின்னு ஒரு கூட்டம் பேசுது. ரெண்டுத்துக்கும் மத்தியில நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, பொதுமக்கள் இதை எப்படி பார்க்கணும்னா, நீ ஒரு தாவேகா தொண்டனா இருந்தனா கொஞ்சம் அதை அப்படியே மறந்துரு, நீ ஒரு திமுக காரனா இருந்தா, நீ ஒரு பிஜேபி காரனா, நீங்க யாரா வேணா இருந்துருப்போங்க. ஆனா இந்த வீடியோ முழுக்க முழுக்க எப்படி பார்க்கணும்னா, நம்ம தாண்டி வந்துட்டோம், ஐயோ 41 பேர் உயிர் ஒரு நாள் அழுதும், அடுத்தது நம்ம பராசக்திக்கு போறோம், ஜனநாயகம் போறோம், துடிக்கிறோம், கிறிஸ்துமஸ் நியூ இயர் செலிப்ரேட் பண்ணிட்டோம். ஆனா அந்த 41 குடும்பங்கள் இன்னிமே சும்மா இல்லைங்க. இறப்புனா ஒரு குடும்பத்துல தன்னோட குழந்தைங்களை ஒரே குடும்பத்துல 2 குழந்தைங்களும் எனக்கு போயிடுச்சு, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சேர்ந்து இறந்துட்டாங்க, அண்ணன் தங்கச்சி சேர்ந்து இறந்துட்டான்னு பல கதைகள் இன்னும் துக்கத்தோட வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நிதி கிடைச்சிருந்தாலும் அவங்களுக்கு போதிய நீதி இன்னி வரையுமே கிடைக்கல. இந்த கேள்விகள்லாம் யாருதான் வைப்பா? ஒரு சமூக வலைத்தளங்கள்லயோ இல்ல ஒரு ஊடகவியலாரோ யாரு கேட்டாலும் அவரை ஒரே அடியா அடிக்கிறது நீ ஒரு 200, நீ ஒரு திமுக கைக்கூலி. சரி, இப்ப இந்த கேள்விகளை நம்ம கிட்டதானே இப்படி வைக்கிறாங்க. இதை கேட்க வேண்டிய கேள்விகளை இப்ப டெல்லிக்கே அண்ணன் போயிருக்காரு, கேட்கப்பட்டிருக்காங்க. என்னென்ன விஷயங்கள் கேட்டாங்கன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி சிபிஐ பார்த்தனா அது ஒரு மத்திய அரசு கீழே செயல்படுது, சும்மா மோடி ஆட்டி வைக்கிறாரு அப்படிலாம் பார்க்கறதுக்கு முன்னாடி விஜய் டெல்லிக்கு கூப்பிட்டதே ஒரு மிகப்பெரிய அரசியல் தான். ஏன்னா நம்ம ஒரு எவ்வளவு பெரிய செலிபிரிட்டியாவே இருக்கட்டும், உங்களுக்கு எவ்வளவு ஒரு மக்கள் பலமாவது இருக்கட்டும், ஆனா ஒரு இருட்டு ரூம்ல ஒரு டேபிளை போட்டு ஒரு 4 ஆபீசர் உட்கார வச்சு உன்னை உட்கார வச்சு கேள்வி கேட்டனா ஃபர்ஸ்ட் அந்த இடத்துல உன்னோட கான்ஃபிடன்ஸ் பிரேக் ஆகும், நீ ஒரு பதட்ட சூழ்நிலைக்கு வந்துருவ. தப்பு பண்ணாதவனுக்கே அந்த ஒரு பதட்டம் வரும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா நீங்க சென்னையில விசாரிச்சிருக்கலாம், ஆனா விஜய் டெல்லி வரைக்கும் வர வச்சதுக்கு அது ஒரு அரசியல் தான். அவரோட கான்ஃபிடன்ட் அந்த இடத்துல பிரேக் ஆகணும். ஸோ நீ எவ்வளவு பெரிய பிரபலமா இருந்தாலும் சட்டத்துக்கும் நீ சமம், நான் கேட்கிற கேள்விக்கு நீ பதில் சொல்லிதான் ஆகணும். அவரை நோக்கி 60 கேள்விகள் வைக்கப்பட்டிருக்கு. 60 கேள்வியா? எங்க அண்ணன் பயங்கரமா பேசுவாரு, எவ்வளவு நேரத்துல முடிஞ்சிருக்குமே, இதுக்குதான் அவ்வளவு நேரம் ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்ல. அந்த கேள்விகள்லாம் பொறுமையா கேட்டிருந்தா கிட்ட இந்த தெளிவான பதில்கள் வந்துருச்சுன்னா 4 மணி நேரம் இல்ல, இது ஒரு 8 மணி நேரம் கூட போயிருக்கும். ஆனா தளபதி அவர்கள் எப்படி இதுக்கு பதில் சொல்லியிருக்காங்கன்னா, எல்லாத்துக்கும் ஒரு வரியிலேயே பதில், ஒரு வரின்னு முடிச்சதால தான் இந்த 4 மணி நேரமே ஷார்ட்டா முடிஞ்சிருக்கு. சரி, என்னென்ன கேள்விகள்லாம் வச்சுன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் தாமதம். இதை ஆரம்ப காலகட்டத்தில இருந்து எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க, தாமதமா வந்தீங்க, அந்த பொறுப்பை முதல்ல ஏத்துக்கோங்க, ஏன் தாமதம் ஏன் தாமதம். அதே கேள்வியை தான் சிபிஐ வச்சிருக்காங்க. இப்ப நம்மளோட பார்வை எப்படி இருக்குன்னா, இந்த கரூர் சம்பவத்துக்கு அவரை ஏன் அவளை போட்டு பிடிறீங்க, விஜய் தான் காரணமான்னு கேட்டா அப்படி நான் சொல்ல வரல. விஜய் தான் காரணமானா நம்ம உசுறு போகும், நம்மளுக்குன்னு ஒரு தனி வாழ்க்கை இருக்கு, அங்க ஒரு சினிமா முகத்துல போய் பார்க்க கூடாதுன்னு ஒரு மக்கள் போனாங்கல்ல, அவங்களும் அது ஒரு காரணம். ஆனா அதையும் தாண்டி விஜயும் ஒரு காரணம். அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, விஜயும் காரணம்னு, அந்த பொறுப்பை விஜய் கண்டிப்பா ஏத்துக்கணும். அந்த பொறுப்பை அவர் ஏத்துக்கிற வகையில தான் அந்த 60 கேள்விகளுமே இருந்துச்சு. முக்கியமான சில கேள்விகள் பார்த்தோன்னா நான் சொன்ன மாதிரி தாமதம். எப்படின்னா, நீங்க தாமதமா வர போறீங்கன்னு உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா அப்படின்றது ஒரு அர்த்தமற்ற ஒரு கேள்வி. ஏன்னா ஒரு தனி விமானம் மூலியமா தான் போறாரு, லேட்டா போறது அவருக்கு தெரியும். சும்மா பொதுவா ஒரு விஷயம் பார்த்தோன்னா, விஜய் மட்டும் தான் அப்படி பண்றாரா, மற்ற அரசியல் கட்சிகள் யாருமே பண்ணலையா இல்ல பண்ணது இல்லையான்னு பார்த்தா எல்லா தலைவர்களும் அப்படி பண்றாங்க தான். ஆமா, லேட்டா வர வச்சு அங்க ஒரு கூட்டத்தை காமிச்சு பாருங்க எங்க படைபலத்தைன்னு காட்டுவாங்க. அந்த வகையில விஜய்க்கு மட்டும் ஒரு விதிவிலக்கு இல்லை. ஆனா இப்ப நடந்த ஒரு விஷயம்னா ஒரு பெரும் துயரங்க, 41 பேர் துடிக்க இறந்து போயிருக்காங்க. இதுக்கு காரணம் நீங்க ஏத்துக்கிறீங்க, நீங்க லேட்டா வருவேன்னு சொல்லிட்டு உங்க பொறுப்புண்மை, நீங்க அதை ஒத்துட்டு தான் ஆகணும், நீங்க லேட்டா வந்தது சரி. ஆனா பர்மிஷன் ஒண்ணு இருக்குல்ல, அந்த இடத்துக்கு நீங்க வரும்போதே எவ்வளவு பேருக்கு பர்மிஷன் வாங்குனீங்க? ஒரு 10 to 15,000 பேருக்கு நீங்க பர்மிஷன் வாங்கிருந்தீங்க. ஆனா அங்க வர வைக்கப்பட்டது ஒரு 30 to 50,000 பேர் அங்க வந்திருக்காங்க. இவ்வளவு பெரிய கூட்டம்லாம் கூடுன்றது உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? இது ஒரு கேள்வி. ரெண்டாவது கேள்வி என்னன்னா, நீங்க தாமதமா வர போறீங்கன்னு தெரிஞ்சிச்சு, ஒரு தலைவனா உங்களுக்கு பதறி இருக்கணும்ல, ஐயோ 2 மணி நேரம் அங்க வெயில்ல காயறாங்களே, இந்த 10 ரூபாய் வாட்டர் பாட்டில இருந்து அந்த கழிப்பறை வசதி வரையும் எல்லாமே நீங்க ரெடி பண்ணி கொடுத்தீங்களா? யாரு நீங்க பொறுப்பா போட்டீங்க? அடுத்ததான் இன்னொரு முக்கியமான கேள்வி என்ன வைக்கிறாங்கன்னா, இப்போ நம்ம அண்ணனுக்கு முன்னாடியே அந்த இடத்துக்கு புஷி ஆனந்தையும் ஆதவ் அண்ணனையும் கூப்பிட்டு ஒரு விசாரணை நடத்திருந்தாங்க.
அவங்ககிட்ட கேட்கும் போது இதுக்கு யார் நீங்க பொறுப்பேற்றிட்டேன்னு கேட்டா, ஐயோ நாளா இல்ல எனக்கு எதுக்கும் சம்மந்தம் இல்லை, என்ன விட்டுருங்கன்னு சொல்லிட்டு புஷி அண்ணா ஒதுங்க, ஆதவ் அண்ணா ஒரு சைடு எனக்கும் எதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு ஒதுங்க, 2 பேரும் விஜயை காமிச்சு விட்டதாலதான் இவரு இன்னைக்கு விசாரணைக்கு போயிருக்காரு. சோ அப்ப நீங்க சொல்லுங்க, காவல்துறை நீங்க ஒரு கூட்டம் கூட்டுனா அவங்க பாதுகாப்பு கொடுப்பாங்க, அது ஒரு கடமை, அவங்க நேர்மையாவே அதை செய்வாங்க, அது செகண்ட் விஷயம். ஆனா உங்க கட்சி கூட்டத்துக்கு நீங்க ஒரு கூட்டம் கூட்ட போறீங்கன்னா அதுக்கு நீங்க பொறுப்பாளரா ஒருத்தரை நியமிச்சிருப்பீங்க, அதை யாருன்னு சொல்லுங்க, நாங்க அடுத்த கட்ட விசாரணையை அவரை விசாரிச்சுட்டு போயிடுவோம் சொல்லி கேட்கும் போது விஜய் அப்பவும் இது எனக்கு தெரியல, இது ஒரு எதிர்பாராத விதமா நடந்துச்சு, இது காவல்துறை சரியில்லை அப்படின்ற மாதிரி விஷயங்கள் தான் போயிருக்கு. சிபிஐ வந்து சும்மா இல்ல, காவல்துறை கிட்டே வந்து முன்னாடி ஒரு விசாரணை செஞ்சிருக்காங்க. காவல்துறை தரப்புல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நாங்க முன்னாடியே கூட்டம் வந்து ஒரு லேட்டா வந்து நாங்க சொல்லிட்டோம், நாங்க இன்ஃபார்ம் பண்ணிட்டோம், நீங்க லேட்டா வந்துட்டீங்க, அந்த இடத்துல ரொம்ப ரஷ் ஆயிடுச்சு, நீங்க எங்கேயும் ஸ்டாப்னா இன்ஃபார்ம் பண்ணிட்டோம், அதை மீறியும் வாகனம் உள்ள வந்துச்சு. கரூர்ல விக்டிம்ஸ் இருப்பாங்களா, அவங்க கிட்ட போய் கேட்கும்போது பொதுமக்கள் என்ன சொல்றாங்கன்னா, அதுவரையும் கொஞ்சம் ஓகேவா சூழ்நிலை இருக்கும்போது விஜயோட பிரச்சார வாகனம் உள்ள வரும்போதுதான் இல்லைன்னா நெருக்கடி தாங்க முடியல, நாங்க செதறி வாகனம் சைட்ல வந்து நாங்க விழுந்தோம், அப்பதான் அதிகமாச்சுன்னு மக்கள் சொல்றாங்க. சோ இதை பத்தி விஜய் கிட்ட கேட்கும் போது, நீங்க வாகனத்துக்குள்ள இருந்தீங்க, லேட்டா வந்தது ஒரு குற்ற உணர்ச்சி உங்களுக்குள்ள இருந்திருக்கும், பாக்குறீங்க உங்க வாகனம் உள்ள வரும்போது 2 சைடும் மக்கள் அவ்வளவு அலமுஞ்சி சாவுறாங்க, அதெல்லாம் நீங்க பாக்குறீங்க, நீங்க முன்னாடி ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கணுமா, அதுக்கு என்னென்ன நடவடிக்கை எல்லாம் எடுத்தீங்க, ஏன்னா நீங்க பேசிட்டே இருக்கும்போது மயக்கடிச்சு நிறைய பேர் கீழே விழுறாங்க, நீங்க பாக்குறீங்க, ஏன் நீங்க தொடர்ந்து பிரச்சாரத்தை நீங்க செஞ்சுட்டே இருந்தீங்க, ஒரு குழந்தை வந்து மாயமா போச்சுல, அந்த குழந்தை மாயமா போன டைம்ல அப்ப நீங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்க அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் வைக்கப்பட்டுச்சு. வாகனத்தை பத்தி பார்த்தே ஆகணும். விஜய் கூப்பிடுறதுக்கு முன்னாடி அவரோட பிரச்சார வாகனம் இருக்குல்ல, அதை வந்து சிபிஐ வந்து ஒரு விசாரணை போட்டாங்க. எப்படின்னா உள்ள இருந்து அந்த கிளாஸ்ல இருந்து பார்த்தா வெளியே நடக்கிறதெல்லாம் தெரியுதா, அப்ப தெரிஞ்சிச்சுன்னா அப்ப விஜய் வந்து எல்லாரும் மக்கள் சாகிறதெல்லாம் பார்த்துட்டே சும்மா வந்தாரா அப்படின்ற மாதிரி ஒரு விசாரணையும் போச்சு. உள்ள வந்து சிசிடிவி கேமராலாம் இருக்கா, அது அடுத்த கட்ட விசாரணைகள். ஸோ இந்த கேள்விக்குமே வந்து விஜய் கிட்ட இருந்து சரியான ஒரு பதிலே கிடையாது. ஸோ இந்த மாதிரி கேள்விகள்லாம் கேட்கும் போது வந்து விஜய் ரசிகர்களுக்கு அப்படியே ஒரு கோவம் வரும். ஆனா யாருமே பார்த்தா இந்த கேள்வி விஜய் கிட்ட தாங்க கேட்டாகணும். ஏன்னா யாருமே வந்து அந்த நிர்வாகிகள் நான் தான் செஞ்சேன், இதுக்கு நான் தான் பொறுப்பு, இன்னை வரையுமே இதுக்கு நாங்க பொறுப்புன்னு ஒருத்தரும் வெளியே வரல. ஸோ எல்லாரும் கையை காமிச்சிட்டு போனது விஜய். முன்னாடியே பார்த்தனா விஜயோட விசாரணைக்கு வந்து விஜயை கூப்பிடணுன்ற ஐடியாலே இல்லையா. முதல்ல பார்த்தனா ஆதவையும் புஷி ஆனந்தையும் தான் விசாரிக்க கூப்பிட்டுருக்காங்க. அவங்க தந்த பதில்கள் இருக்குல்ல, அதுல வந்து சாட்டிஸ்பேக்ஷனே இல்லை. என்ன நீங்க வளர்றீங்க, நீங்க யாருமே கரெக்டா பதில் சொல்ல மாட்டீங்க, கூப்பிடுவங்க தலைவரேன்ற மாதிரி தான் விஜய் வந்து இப்ப கூப்பிட்டுருக்காங்க. ஆனா விஜய் அவர்களுமே எப்படி பதில் சொல்லியிருக்காங்கன்னா, ஒரே வரியில தான் அவரோட பதிலும் இருந்திருக்கு, அதுக்கு தெளிவான பதில்களும் விளக்கங்களும் கொடுக்கப்படவில்லை அப்படின்றது ஒரு குற்றச்சாட்டு. ஏன்னா இங்க நின்று பேசும்போது தமிழ்நாட்டுல திமுக சதி பண்ணுது, செந்தில் பாலாஜி உள்ள ஆளை விட்டுட்டாரு, வேம்னே கரெக்டா கட் பண்ணீங்க, அது எதோ சொன்னாரு. இப்போ அங்க கேட்கும் போது நீங்க யாரையாவது ஒருத்தரை கை காமிச்சு விடுங்க, நான் அவனை விட்டுறேன், நான் அங்க போய் கேள்வி கேட்கிறேன்னு சொல்லும் போது அங்க வந்து விஜய் அவர்கள் சொல்லியிருப்பாரா அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. இல்ல எங்க அண்ணன் சொல்லியிருப்பாரு, எங்க அண்ணனுக்கு செம்ம தைரியம் தான், அவர்கிட்ட ப்ரூஃப்லாம் நிறைய இருக்கு, ஏன்னா தாவேக்காரங்க நிறைய ப்ரூஃப் வச்சுட்டு இருக்காங்க, செந்தில் பாலாஜி ஆட்கள் உள்ள வந்தது கத்தியோட வந்தாங்க, அந்த ப்ரூஃப்லாம் வந்து அண்ணன் அலேக்கர்ட்மே கொடுத்துட்டு இருப்பாரு, விசாரணை பாருங்க அடுத்த விசாரணை திமுக நோக்கிதான் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா ஓகே. ஏன்னா இங்க ஒண்டி பேசிட்டு அங்க போய் அமைதியானாரா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்விகள் இருக்கு. அடுத்ததான் ஃபைனலா ஒரு கேள்வி கேட்கறாங்க. ஓகே இதுவரை வந்து இது உங்க பொறுப்பின்மை தான், நீங்க ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்கினாலும் ஓகே, ஆனா ஒரு விஷயம் நடந்துருச்சு, ஒரு உங்க கட்சி சார்பா ஒரு கூட்டம் நடத்துனீங்க, ஒரு சம்பவம் நடந்து முடிஞ்சிருச்சு, அடுத்ததான் நீங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்க, இப்ப உங்களால போக முடியல, உங்க கட்சி சார்ந்த நிர்வாகிகள் நீங்க என்ன நடவடிக்கை எடுக்க சொன்னீங்க, இந்த மாதிரி மாவட்ட செயலாளரோ யாரோ ஒருத்தர் போங்க, அங்க என்ன உதவிகள் வேணும்னு செய்யுங்க, இந்த மாதிரி நடவடிக்கைகள் ஏதாவது எடுத்தீங்களா, ஏன் இவ்வளவு நாள் கழிச்சு ஒரு 40 நாள் கழிச்சுதான் ஒரு மொத்த கட்சியும் வெளியே வரீங்கன்னா அவ்வளவு நாள் என்ன பண்ணியிருந்தீங்க, இது ஒரு அரசியல் கட்சியா, இது என்ன ஒரு கட்டமைப்பு அப்படின்ற மாதிரியும் ஒரு கேள்விகள் வந்து அவரை நோக்கி வைக்கப்பட்டிருக்கு. இது போன்ற நியாயமான கேள்வி, இது மாதிரி மனுஷனா ஒருத்தர் சக மனிதன் இறந்திருக்கான்ற ஒரு துக்கத்தை மனசுல வச்சு இவ்வளவு நாளா மக்கள் கிட்ட இந்த கேள்வியா இன்னைக்கு டெல்லி சிபிஐ அலுவலகம் கேட்டிருக்கு. விஜய் எந்த அளவுக்கு பதில் அடிச்சிருக்காருன்றதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஏன்னா 3:30 மணிக்கே வந்து அவரோட அந்த இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சிச்சு, ஆனா ஒரு 6 மணி வரை சிபிஐ அலுவலகத்திலேயே உட்கார வைக்கப்பட்டிருந்தாருன்னு ஒரு நியூஸ். ஏன்னா அவர் சொன்ன பதில்கள்லாம் டைப் பண்ணி பிரிண்ட் அவுட் வாங்கிட்டு சைன் வாங்கிறதுக்காக அந்த ஒரு விஷயம்ன்றாங்க. அந்த கேப் எதுக்கு நம்மளுக்கு தெரியல, அது ஒரு விஷயம். என்னவோ ஐயா கட்சி போனாலும் போன முடியும், படத்தை மட்டும் எப்படின்னா கொஞ்சம் வந்து ரிலீஸ் பண்ணி விட்டீங்கன்னா அடுத்த சூப்பர் ஸ்டார் நான் தாங்க ஐயா அப்படி போட்டு டீலிங் வந்தா படம் வரும், இல்லைன்னா ஜெயிலுக்கு போறியா இந்த பக்கம் வரையா. சரிங்கய்யா கர்மம் போட்டுங்க, நான் வந்து வைக்கிறேங்கய்யா. ஆனா கூட வந்து புஷி ஆனந்த், நிர்மல் குமார், ஆதவ் அர்ஜுன் அப்படி நிறைய பேர் போயிருக்காங்க. ஆனா அலுவலகத்துக்குள்ள விஜய் மட்டும் தான் அனுமதிச்சிருக்காங்க. இவ்வளவு விஷயங்கள் போயிட்டு இருக்கு, எதை நியூஸா பேசணும் அதை நியூஸா பேசல. விஜய்க்கு வந்து சைவ உணவை எடுத்துட்டு போயிருக்காங்க, விஜய் வந்து இன்னைக்கு வெள்ளை சட்டையை விட்டாரு, இன்னைக்கு கருப்பு சட்டையில வந்திருக்காரு. ஸோ இதெல்லாம் தான் ஒரு நியூஸா வந்து பரப்பிட்டு இருந்தாங்க. விஜய் அவர்கள் கிட்ட வந்து கண்டிப்பா இதுக்கான ஒரு பதிலுக்கு எதுவுமே தெளிவா கொடுக்கலன்றதுக்காக தான் நீங்க மீண்டும் ஒரு விசாரணைக்கு நீங்க வரணும், இன்னொரு நாள் இப்ப பொங்கலுக்காக உங்களை அனுப்பிச்சு விடுறோம்,
நான் இந்த விசாரணை வந்து மீண்டும் தொடரும், ஏன்னா அவங்க கிட்ட இருந்து வந்த பதில்கள் வந்து எங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடு இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக விஜய் சென்னை அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. வந்துட்டாரு. இல்ல பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம்னா அண்ணன் வந்து சிபிஐ விசாரணைக்கு கரெக்ட் டைமுக்கு போயிட்டாரு. இது இன்னொரு விஷயம். ஸோ வீடியோட இறுதியா என்ன சொல்றேன்னா, ஒரு தாவேகா தொண்டராவோ விஜய் ரசிகரா இருந்தாலும் கொந்தளிக்காதீங்க. இதெல்லாம் கேட்க வேண்டிய ஒரு நியாயமான ஒரு கேள்வி. இதை வந்து யாருமே வெளிப்படையா கேட்டாலும் நீங்க திமுக கைக்குள்ளின்னு அடிக்கும் போது, இன்னைக்கு சிபிஐ அலுவலகம் வந்து ஒரு பாஜக கைக்குள்ளியா மாறிட்டு வருது அப்படின்னு ஒரு அறிவிஷங்கள் இருந்தாலும் சட்டம் தன்னோட கடமையை செய்து இந்த கேள்விகளை விஜய் கிட்ட கேட்கப்பட்டுதான் ஆகணும். இதுல இருந்து விஜய் வந்து தப்பிக்கவே முடியாது. சோ அவர் பக்கம் நியாயம் இருந்துச்சுன்னா, அவர்கிட்ட போதுமான ஆதாரங்கள் இருந்துச்சுன்னா அவர் நிரூபிச்சுட்டு வரட்டும். அதுக்கப்புறம் யார் குற்றவாளிகளோ அதை தண்டிக்கப்படுவாங்க. ஆனா கண்டிப்பா அந்த போன உசுருக்கு ஒரு நிவாரணம் வந்து நாங்க கொடுத்துட்டோம், நம்ம அதோட மறந்துடலாம் கண்டிப்பா இருக்க முடியாது. இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்திருக்கு. இதுக்கு குற்றவாளிகள் வந்து கண்டிப்பா தண்டிக்கப்படும். அது விஜயா இருந்தாலும், அது ஒரு எதிர்கட்சியா இருந்தாலும், அது யாரா இருந்தாலுமே சம்பவத்துக்கு காரணமா இருந்த எல்லாருமே ஒருத்தருமே வந்து தண்டிக்கப்படணும். அங்க இருந்து மாவட்ட ஆட்சியர் மட்டும் தான் இதுக்கு பொறுப்பு அப்படின்னு நம்மளால யாராலையும் சொல்லி விலகிட முடியாது. ஸோ சட்டம் அதோட நடவடிக்கை எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. பார்ப்போம். ஸோ அடுத்த விசாரணையில விஜய் கிட்ட என்னென்ன கேள்விகள்லாம் வைக்கப்படுது, யார் யார் வந்து மாத்தி மாத்தி கையை காமிச்சிட்டு நான் இல்ல அவருதான், அவர் இல்ல அவருதான்ற மாதிரி இன்னும் எத்தனை பேர் மாட்ட போறாங்கன்னு பார்ப்போம். விஜய் கிட்ட கேட்கப்பட்ட கேள்விகள் ரொம்பவே நியாயமா தான் இருந்துச்சா, இல்ல இதெல்லாம் அவர்கிட்ட கேட்கவே கூடாது அப்படின்ற மாதிரி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. நம்ம ஹலோ தோலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.